குட் மார்னிங். இந்த போன வகுப்புல குளோரினுடனான தாக்கங்கள் கொஞ்சம் பார்த்தினாங்க. எழுத சொன்னான். சரி, நீங்க எழுதியிருக்கிற ஆன்சர் இருக்கா பார்த்து கொண்டு அதை இருக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, முதலாவது தாக்கம் நான் நினைக்கிறேன் செப்புக்கும் குளோரினுக்கும் இடையிலான தாக்கம் தந்திருந்து நான் நினைக்கிறேன். என்ன செப்புக்கும் குளோரினுக்கும் இடையிலான தாக்கத்துல கவனிச்சு கொள்ளுங்க. கிருஷ்ணகுமார் 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 கேட்கலையா? துவாரகா துவாரா லைன்ல நிக்கிறீங்களா? கதைக்கிறா கேட்கலையா? அருண் நீ காலம் மேல ஓன் பண்ணிட்டு ஓட்டுட்டு ஓடிட்டாங்க. சரி, அப்படியே நீ அந்த விட்டுட்டு ஓடுறாங்களே அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டா சொல்லியில போறது என்ன? சரி, ஓகே. இப்ப பாருங்க, செப்புக்கும் குளோரினுக்குமான தாக்கத்துல நீங்கள் விடிய எழுதி போட்ட நீங்கள் ஒவ்வொரு தடவை ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. நான் பிள்ளை என்று சொல்ல இல்லை. சரியா? எழுதின தாக்கங்கள் சரி. இதுல ஒன்று குளோரின் என்று சொல்லுங்க Cl2 மூலக்கூறுடனான தாக்கத்தை தான் நாங்கள் இங்க கருதுறோம். தமிழ்ல குளோரின் எழுதினால் பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையில குளோரின் என்றது நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருப்பேன், அது ஒரு மூலகத்தினுடைய பெயர். சரியா? குளோரின் என்பது ஒரு மூலகத்தினுடைய பெயர். நாங்கள் மூலக்கூறு அப்படின்னு சொல்லும் போது ஈர் குளோரின் அப்படி சொல்ல வேண்டி வரும், அல்லது Cl2 அப்படின்னு சொல்லி எழுத வேண்டி வரும். நாங்கள் தாக்கம் பார்க்கறது குளோரின். குளோரினுக்கும் செப்புக்கும் இடையிலான தாக்கத்துல முதல்ல கவனிச்சு கொள்ளுங்க, முதல்ல செப்பு +1 ஒட்சியேட்ட நிலைக்கு ஒட்சியேட்டப்படும். இப்ப சில பேர் இந்த தாக்கம் எழுதி இருக்கீங்க, இப்பெல்லாம் இல்லை, இந்த தாக்கம் சரி. செப்புக்கும் குளோரினுக்கும் இடையிலான தாக்கத்துல செப்பு முதல்ல CuCl ஆக ஒட்சியேட்டப்படும். இந்த CuCl மேலும் குளோரினால ஒட்சியேட்டப்பட்டு Cu2+ ஆக மாறும். ஆகவே CuCl2. சரியா? இது வெள்ளை நிறம் வீழ்வடிவு. இது ஒரு மென்மஞ்சள், மஞ்சள் நிறத்தை ஒத்தது. அப்ப மென்மஞ்சள் என்று எழுதிக்கலாம். இது வெள்ளை. CuCl வெள்ளை, CuCl2 மஞ்சள் நிறம் முடியும். CuCl2 மஞ்சள் நிறம் முடியும். இந்த ரெண்டு தாக்கமும் செப்புக்கும் குளோரினுக்கும் இடையில இருக்கு. சரியா? பாருங்க, இந்த ரெண்டு தாக்கம் முதலாவது தாக்கம் நீங்கள் செப்போட பார்த்துருக்கீங்க. செப்புக்கும் குளோரினுக்குமான தாக்கம் CuCl என்ற ஒரு விளைவையும் CuCl2 என்ற விளைவையும் தரும். மிகை குளோரின் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் CuCl2 விளைவாக எழுதுவது பொருத்தமாக இருக்குமே. இந்த தாக்கத்துல உருவான CuCl இன்னொரு தாக்கத்துல CuCl2 ஆக மாறுது. அப்ப குளோரின் மிகையாக உள்ள போது பிரதான விளைவு CuCl2 ஆகத்தான் அநேகமாக வரும்.
இதே ஒத்த தாக்கம் தான் இரும்புக்கும் இருக்கு. சரிதான், இரும்பின் தாக்கமும் இதே ஒத்ததான். Fe வந்து முதல்ல Cl2 ஓட தாக்கி வந்து FeCl2 வரும். FeCl2 இந்த வந்த FeCl2 மேலும் Cl2 ஓட தாக்கி FeCl3 ஆகும். ஏனென்று சொன்னால் இதுக்கு Cu+ Cu2+ என்று 2 கட்டியன்கள் இருப்பதை போல Feக்கும் Fe2+ Fe3+ என்று 2 கட்டியன்கள் இருக்கு. இந்த தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன் இலகுவாக ஒட்சியேற்றப்பட்டு உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு போகும். அதால குளோரின் வந்து ஒட்சியேற்றக்கூடியது. இந்த குளோரினுக்கு இடையிலான தாக்கத்துல இந்த 2 விளைவும் செப்புக்கும் இரும்புக்கும் சாத்தியப்படும். சரிதானே? இந்த தாக்கத்தை அவருக்கு எழுதி கொள்ளுவோம். குளோரினுடனான தாக்கம் செப்புக்கு முதலாவது CuCl வரும். நீங்கள் செப்புக்கும் குளோரினுக்குமான தாக்கம் என்று கேட்டால் CuCl2 விளைவாக எழுதலாம். அதில் எந்த பிழையும் இல்லை. சரிதான், CuCl2 விளைவாக எழுதலாம். இந்த செப்புக்கும் குளோரினுக்குமான தாக்கம் என்று கேட்டால் நீங்கள் இந்த தாக்கத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. செப்புக்கும் குளோரினுக்குமான தாக்கம் CuCl2 என்று எழுதி கொள்ளலாம். சரிதான், ஏனென்றா இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனையில தான் CuCl ஆக வரும். மிகையாக குளோரின் பயன்படுத்தப்படும் போது அது மேலும் ஒட்சியேற்றப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்ப நிபந்தனை கட்டுப்படுத்துற நிபந்தனையை தான் பிரதானமாக குறிப்பிடணுமே தவிர மற்றும்படி தாக்கம் சாதாரணமாக நடக்கும். சரிதான், அப்ப இங்கேயும் நாங்கள் அதைத்தான் சொல்றோம். இரும்புக்கும் குளோரினுக்குமான தாக்கம் முதலாவது படியில இப்படி நடக்கும். அப்ப எப்படியோ குளோரின் வந்து மிகையாக இருந்தால் அது பீசமான படி இருந்தால் FeCl3 தான் பெறப்போம். அப்ப இரும்பும் Cl2 தாகி FeCl3 வருதுன்னு சொன்னா நாங்கள் சரியென்று தான் சொல்லப்போம். நீங்க சமப்படுத்திக் கொள்ளுங்க. இதுல 2 CuCl வரும். இதுல இருக்கிற 2 CuCl Cl2 ஓடுதாக்கி CuCl2 வரும். அப்ப இதுல 2 CuCl2 வரும். இது பிசமான படை சமப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல நாங்கள் 2 FeCl2 போட்டால் இந்த 2 FeCl3 போட்டால் சாத்தியப்படும் என்று நினைக்கிறேன். சரியா, இந்த தாக்கத்தை நான் அழிக்க போறேன். அடுத்தது அமோனியாவுக்கும் குளோரினுக்குமான தாக்கத்தை கவனித்துக் கொள்வோம். அமோனியாவுக்கும் குளோரினுக்குமான தாக்கம் வந்து இப்படித்தான் நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. நிபந்தனைகள் மாறும் விளைவுகள் மாறும். நிபந்தனைகள் மாறும் போது விளைவுகள் மாறும். நீங்கள் கெனவேர் எழுதி போட்ட தாக்கத்தில பீசமானபடி தாக்கத்தை சமப்படுத்தல விளைவுகளை மட்டும் எழுதி இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு தாக்கமும் பீசமானபடி முதல்ல சமப்படுத்தப்பட போதும். கல்குலேஷன் என்ற ஒரு பாடத்துல தாக்கத்தை சமப்படுத்துவதற்கு பல்வேறு முறைகளை கையாண்டிருப்பீர்கள். அதுல எளிமையான தாக்கங்கள் என்று சொன்னால் சாதாரண கண்டறிதல் முறைகளுக்கு ஊடாக தாக்கத்தை சமப்படுத்தி இருப்பீர்கள். கொஞ்சம் சிக்கல் தன்மையாக இருந்தால் கணித முறை மூலம் தாக்கத்தை சமப்படுத்தலாம். இப்ப சிலபஸ்ல அவ்வளவுக்கு இல்லை.
எங்களோட நோக்கம் தாக்கத்தை சமப்படுத்துறதான் என்றால் நாங்கள் எந்த முறைகளாலையும் சமப்படுத்தி கொண்டு போகலாம். அடுத்தது ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையையும் கண்டறிதல் முறையை மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தியும் கொஞ்சம் பெரிய தாக்கங்களை சமப்படுத்தலாம். அதையும் விட சிக்கல் தன்மை கூடின தாக்கங்கள் அல்லது ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கங்களை அரையன் சமன்பாடுகள் எழுதுவதன் மூலம் சமப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் அந்த யூனிட்டில சமப்படுத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விதமான தாக்கங்களையும் சமப்படுத்தி காட்டுறதால அநேகமாக நான் இன்ஆர்கானிக்ல வார சமப்படுத்தலாம் மினக்கறது இல்லை. ஏனென்று சொன்னால் இங்க இன்ஆர்கானிக் என்ற ஒரு பாடத்தை முடிக்கணும் என்றால் அதை சொல்லிக்கொண்டு போய் விளங்கப்படுத்தி கொண்டு போனாலே அதுக்கு காலம் கணக்க தேவைப்பட இந்த தாக்கங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த இடத்துல யோசிச்சு சமப்படுத்தி அது வந்து சாத்தியப்படாது. அப்ப நீங்கள் அந்த ஸ்கில்ல திருப்பி இருக்கா டெவலப் பண்ணி நீங்கள் அந்த தாக்கங்களை சமப்படுத்தி எப்போதும் எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? எந்த ஒரு தாக்கமும் சமப்படுத்தி கொடுக்கப்பட்டாதான் அது சரியான தாக்கம். விளைவுகள் சரியாக எழுதுறதாலே அது சரியான தாக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்ஆர்கானிக்கை பொறுத்தவரையில பௌதீக நிலை போடாட்டாலும் பரவாயில்லை என்றது முடிவு. ஆனா சமப்படுத்தலையோ அந்த தாக்கம் பொருத்தப்படட்டது. பீசமான ரீதியில தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்ப குளோரினுக்கும் அமோனியாவுக்குமான தாக்கத்தை ஒரு நாங்கள் பார்ப்போம். குளோரினுக்கும் அமோனியாவுக்குமான தாக்கத்துல அமோனியாவோட தாக்கம் NH3 தாக்கம் குளோரினுக்கும் NH3. முதலாவது சந்தர்ப்பம் சரியா? முதலாவது சந்தர்ப்பம் இந்த தாக்கங்களை நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். முதலாவது சந்தர்ப்பம் அமோனியாவும் குளோரினும் பீசமான படி தாக்கத்துக்கு உட்பட்டால், சரி, பீசமான படி தாக்கத்துக்கு உட்பட்டால், அமோனியாவும் குளோரினும் பீசமான படி தாக்கத்திற்கு உட்பட்டால் N2 வாயு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் வாயுவாக விளைவாகும். இது வந்து பீசமான படியான தாக்கம். முதலாவது சந்தர்ப்பம் அமோனியாவுக்கும் குளோரினுக்கும் இடையில பீசமான படி தாக்கம் நிகழும் போது சரியான. அப்ப உங்களை சாதாரணமாக அமோனியாவுக்கும் Cl2க்கும் தாக்கம் எழுத சொல்லி கேட்டால் நீங்கள் இந்த தாக்கம் எழுதலாம். ஏன்னா இங்க எந்த நிபந்தனைகளும் குறிப்பிடப்படவில்லை. ஈசமானபடி அமோனியாவும் குளோரினும் தாக்கும் போது N2வும் HCl-ம் விளைவாகும். அப்ப உங்களுக்கு இங்க 2 நைட்ரஜன் இருக்கால, இங்க 2 NH3 வரும். இதுல 6 ஹைட்ரஜன் இருக்கால, இங்க 6 HCl வரும். இங்க 6 குளோரின் இருக்கால, இதுல 3 Cl2 வரும். ஈசமானத்தை பார்த்து நீங்கள் சமன் செய்து கொள்ளுங்கள். இதானே? இப்ப 2வது கேட்டகரி என்னென்றால், 2வது கேட்டகரி அமோனியா மிகையாக உள்ள போது, மிகை அமோனியா இந்த தாக்கத்துல பயன்படுத்தப்பட்டால் விளைவுகள் என்னாகும் என்பதுதான் கேள்வி. மிகை அமோனியா. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில நாங்கள் விளைவு வந்து N2வும் HCl-ம் என்று எழுதுவது பொருத்தப்பாடற்றது. ஒரு நிபந்தனை குறிப்பிடப்பட்டிருக்குது, மிகை அமோனியா. சரி, மிகை அமோனியா என்று சொல்லி ஒரு நிபந்தனை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப உண்மையில இந்த சந்தர்ப்பத்தில் என்ன தாக்கம் நடக்க போகுதுன்னு சொன்னால், முதலாவது தாக்கம் நடக்கும். சரி, இந்த தாக்கம் நடக்கும். அதாவது NH3யும் Cl2வும் தாக்கி N2வும் HCl-ம் வரும்.
சரி, நான் சொல்றதை கவனிச்சு கொள்ளுங்க. N2Hgl வரும். அப்ப இந்த தாக்கம் நடக்கும். அப்ப இந்த தாக்கத்தை நாங்கள் ஏற்கனவே சமப்படுத்தி வச்சுட்டோம். 2 அமோனியா 3 குளோரினோட தாக்கி 6 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தருகிறது சொல்லி. இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சரிதான் புரோன்ஸ்டட் அமிலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இது புரோத்தனை வழங்கும். இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் புரோத்தனை வழங்கும். அமோனியா ஒரு மூலம். இங்கே அமோனியா மிகையாக இருப்பதால இந்த தாக்கம் முடிந்த பின்னர் சரி அந்த தாக்கம் முடிந்த பின்னர் விளைவு கலவை N2வை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை அமோனியாவை கொண்டிருக்கும். அமோனியா ஒரு மூலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு அமிலம். ஆகவே இந்த மேலதிகமாக இருக்கிற அமோனியா இந்த தாக்கத்துல உருவான அமிலத்தோட இரண்டாவது தாக்கத்தை நிகழ்த்தும். முதலாவது படியில நிகழ்ந்த தாக்கம் இதை நாங்கள் படி 1 என்று வச்சுக் கொள்வோம். அந்த தாக்கத்துல உருவான விளைவு இரண்டாவது தாக்கத்தை மேலதிகமாக இருக்கிற அமோனியாவோட நிகழ்த்த போகும். அப்ப இங்க அமோனியா மிகையாக இருப்பதால இந்த 6 ஹைட்ரோகுளோரிக் அமில மூலக்கூறுகளும் 1:1 6 அமோனியம் குளோரைடை தோற்றுவிக்கும். இந்த அமோனியம் குளோரைடு ஒரு வெண் தூமம். முதலொரு சந்தர்ப்பத்தில் நான் கதைச்சிருப்பேன். அமோனியாவின் பரவல் வீதத்தையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் பரவல் வீதத்தையும் பார்க்கறதுக்காக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வாயு நிலையில சொல்றது பொருத்தப்பாடற்றது. ஹைட்ரஜன் குளோரைடின் பரவல் வீதத்தையும் பார்ப்பதற்காக இந்த தாக்கத்தை நாங்கள் கையாண்டிருப்போம். இந்த ரெண்டும் சந்திக்கிற இடத்துல அமோனியம் குளோரைடு வரும். இது வெண் தூமம் பவுடர் மாதிரி உருவாகும். அப்ப அமோனியா மிகையாக இருக்கும் போது இங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது விளைவாக இருக்காது. அப்ப இந்த 2 படிகளும் நிகழ்ந்து வாரதான் விளைவாக இருக்கும். அப்ப மிகை அமோனியா என்று சொல்லி நிபந்தனைப்படுத்தப்பட்டால் எங்களோட தாக்கத்துல மொத்தம் 8 அமோனியா பயன்படுத்தப்படும். தாக்கத்துல மொத்தம் 8 அமோனியா பயன்படுத்தப்படும். இந்த தாக்கத்துல உருவான 6 ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இந்த தாக்கத்துல பயன்படுத்தப்படுது. ஆகவே ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தாக்கிலேயோ விளைவிலையோ இருக்காது. 3 Cl2 6 அமோனியாவும் 6 ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்ந்து 6 அமோனியம் குளோரைடை தோற்றுவிக்கும். அப்ப விளைவில இந்த முதலாவது தாக்கத்துல உருவான N2 இருக்கும். இரண்டாவது தாக்கத்துல உருவான 6 அமோனியம் குளோரைடு இருக்கும். சரியா? அப்ப நீங்கள் அமோனியாவுக்கும் குளோரினுக்குமான தாக்கம் என்று சொல்லி பார்த்தால் அமோனியா மிகையாக உள்ள போது 8 அமோனியா மூலக்கூறுகள் 3 Cl2 மூலக்கூறுகளோட தாக்கி N2வையும் 6 அமோனியம் குளோரைடையும் தரும். ஆகவே நிபந்தனைப்படுத்தப்பட்டால் நீங்கள் இந்த தாக்கத்தையோ இந்த தாக்கத்தை எழுதுறது பொருத்தமானது. இந்த தாக்கம் தான் பொருத்தமானது. நீங்க ஒரு ஆள் கேட்டீங்களானே செப்புக்கும் குளோரினுக்குமான தாக்கத்துல CuCl2 எழுதக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப நாங்க CuCl2 தான் எழுத போறோம். ஏன் சாதாரணமான செப்பு குளோரினோட தாக்க Cu2+ உச்சியிடப்படும். அமோனியாவுக்கும் குளோரினுக்குமான தாக்கம் இதுதான். இங்க நிபந்தனைப்படுத்தப்பட்டிருக்கு அமோனியா மிகையாக இருக்கண்டு. அப்ப அமோனியா மிகையாக இருந்தால் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் விளைவாக இருக்க முடியாது. ஏன் அது ஒரு அமிலம். அமோனியா மேலதிகமாக இருக்குது. அப்ப இரண்டாவது சந்தர்ப்பத்தில் இது தாக்கம் நடந்து இங்க அமோனியம் குளோரைடு தான் மிஞ்சும். சரி, மூன்றாவதாக இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. சரி, மூன்றாவது சந்தர்ப்பத்தை ஒரு நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. மூன்றாவது சந்தர்ப்பத்தில் குளோரின் மிகையாக இருப்பதாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். குளோரின் Cl2 மிகை மிகை Cl2 மிகை Cl2 சரியா? மிகை Cl2. இதுல நான் உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்துல 2 படியில தாக்கத்தை காட்டி இருக்கிறேன். உங்களுக்கு எழுதுவதற்கு சில நேரத்துல இந்த தாக்கம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நான் போட்டது போல இந்த 2 படி தாக்கத்தை எழுதி கூட்டி எழுதி கொள்ளலாம்.
அப்ப இந்த இடத்துல நான் இப்படி ஒரு தாக்கத்தை எழுதி காட்டினதால இதே மாதிரி இங்க என்ன மாதிரி விளைவு வரும் என்று எழுதி காட்ட முயற்சிக்கிறேன். ஆனா அது உண்மை இல்லை. சரிதான். பாருங்க. அப்ப ஏற்கனவே நான் சொன்னது போல இங்க பீசமானபடி தாக்கம் நிகழ்ச்சியில் அமோனியாவும் Cl2வும் தாக்கி N2வும் HCl-ம் விளைவாகும். அமோனியாவும் Cl2வும் தாக்கி N2வும் HCl-ம் விளைவாகும். இப்ப யார் மிகையாக இருப்பதாக சொல்லி இருக்கலாம்? குளோரின் மிகையாக இருக்கு. அப்ப முதலாவது படியிலே அமோனியா முடிஞ்சு. இப்ப விளைவு கலவை என்னென்னத்தை கொண்டிருக்கும் என்று சொன்னால் உருவான N2 நைதரசன் வாயுவையும் உருவான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் கொண்டு. குளோரின் வாயு HCl-ஓட தாக்காது. இந்த குளோரின் வாயு N2-ஓடையும் தாக்காது. இதை நீங்க எனக்கு ஒருக்கா தெளிவா ஞாபகப்படுத்தி காட்டுறேன். நான் பேருந்து கேட்பேன் அடிக்கடி இந்த கேள்வி. என்னன்னா இதுல உங்களுக்கு ஒரு தவறான வழிநடத்தல் மாதிரி போகுது. நைதரசன் வாயுவும் குளோரின் வாயுவும் நேரடியாக தாக்காது. நைதரசன் வாயுவும் குளோரின் வாயுவும் நேரடியாக தாக்காது. இந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப எனக்கு குளோரின் மிகையாக இருக்கும் போது என்ன விளைவு வரும் என்று தெரியாது. அப்படி வாரத இனங்கான்றதுக்காக நான் ஒரு பொய்யான தாக்கத்தை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இதுல வந்த N2Cl2-ஓட தாக்கமாக இருந்தால், தாக்கம் உண்மையில இல்லை, தாக்கமாக இருந்தால் NCl3 என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளோரைட் இருக்கு. NCl3 என்ற ஒரு குளோரைட் இருக்கு. சரியா? உண்மையில இந்த தாக்கம் இல்லை. N2வும் குளோரினும் ஒரு நாளும் தாக்காத. நைதரசன்ல இருக்கிற மும்மை பிணைப்பை குளோரினால உடைச்சு தாக்கத்தை நிகழ்த்த முடியாது. அதால் தாக்கம் இல்லை. நான் சொல்றேன் தாக்கினால் NCl3 என்று சொல்லப்படுற ஒரு விளைவு வரும். இதை நாங்கள் சமப்படுத்தலாம். நீங்க 2 நைதரசன் இருக்காங்க, இங்க 2 NCl3 எழுதுவோம். சரியா? இங்க 6 குளோரின் இருக்காது, இல்ல 3 குளோரின் எழுதுவோம். 3 Cl. முதலாவது தாக்கத்திலே நாங்கள் சமப்படுத்தினோம்னா 2 அமோனியா 3 குளோரின் 6 HCl என்று சொல்லி முதலாவது தாக்கம் இருக்கு. உண்மையில இந்த தாக்கம் நடக்கும், இது நடக்கும். ஆனா இப்படி ஒரு தாக்கம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு தாக்கம் இருப்பது போல கருதி நாங்கள் வளமையை போல இந்த தாக்கத்தை கூட்டி எழுதினால் தாக்கியின் பக்கம் 2 அமோனியா இருக்கு, இதுல ஒரு 3 குளோரின் தாக்குது, இதுல 3 குளோரின் தாக்குது. ஆகவே 6 குளோரின் தாக்கும். N2 இதுல தாக்கினதால விளைவில் N2 இருக்காது. அப்ப 2 NCl3 இருக்கும். அந்த தாக்கத்துல உருவான 6 HCl இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஈசமானம் 2 மடங்குல காணப்படுது. ஈசமானம் என்பது ஒன்றோடு ஒன்று தாக்கம் அடைகிற தாக்குகளுக்கு இடையிலான எளிய மூல் விகிதம். எளிய மூல் விகிதம். அவ 2க்கு 6க்கு 2க்கு 6 என்பது எளிய விகிதம் இல்லை. ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் 2ஆல சோர்ட் அவுட் பண்ணினால் எங்களுக்கு NCl3 NH3 சக 3 Cl2 சக NCl3 3 HCl என்று சொல்லி இந்த மிகை குளோரின் இருக்கும் போது விளைவு கிடைக்கும். இதுதான் இந்த 3வது சந்தர்ப்பத்துக்குரிய விளைவு. அப்ப NCl3 எப்படி உருவாகுது? NCl3 எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் பாருங்க, நீங்கள் நைதரசனோட குளோரின் தாக்கி NCl3 வரையில. அப்ப இதுல நான் சொன்னா கூட முதலாவதாக நடந்து NH3யோட குளோரின் தாக்கி NCl3 வரும். மூலக்கூற்று நிலையில இருக்கிற ஒரு சேர்வையோட குளோரின் தாக்கி அதுல இருக்கிற 3 ஹைட்ரஜனும் குளோரினால பிரதியீடு செய்யப்படுது. அப்ப NH3 தான் Cl2 தாக்கி NCl3 HCl தருவதை தவிர N2 Cl2 தாக்கி NCl3 இங்க வரையில. ஆனா விளைவை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த N2க்கும் Cl2க்குமான தாக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த விளைவை ஊகிக்கலாம்.
ஏன் நான் இப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். அப்ப இதே மாதிரி நீங்கள் இந்த யோசிக்கலாம் என்று நான் சொல்லுறேனே தவிர உண்மையில N2வும் Cl2வும் வந்து தாக்காது. அது நீங்கள் தெளிவா இருக்கும். N2வும் Cl2வும் தாக்காது. சரியா? ஓகே. அப்ப இந்த தாக்கத்தை நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ள வேணும். சரி, இந்த தாக்கத்தை நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ள வேணும். 3 சந்தர்ப்பம் அடிக்கடி கேள்விகள்ல வாரது. 3 சந்தர்ப்பம் அமோனியாவுடன் தாக்கம். சரிதானே? அமோனியாவுடன் தாக்கம். முதலாவது தாக்கம் வீசமானபடி தாக்கம். வீசமானபடி என்றால் 2 தாக்கிகளும் ஒன்றோடு ஒன்று முற்றாக முடியக்கூடியவாறு 2க்கு 3 என்ற மூல் விகிதத்துல சேர்த்தால் விளைவில N2வும் HCl தான் வரும். இது நாங்கள் சேர்க்கும் போது மூல் விகிதம் சமனா 2க்கு 3 இருக்கக்கூடியவாறு சேர்க்கும். மிகையாக சேர்த்தால் இந்த தாக்கம் நடக்கும். ஆர் மிகையாக செய்தால் அமோனியா மிகை, குளோரின் மிகையாக இருந்தால் இந்த தாக்கம் தான் நிகழும். இந்த தாக்கத்தை நீங்கள் எழுதி கொள்ளைக இப்படி எழுதி இந்த விளைவு NCl3 கருதலாம். ஆனா உண்மையில அப்படி இல்லையா? அப்ப நீங்கள் இப்படி எழுதி காட்டாமல் நேரடியா இப்படி எழுதலாம். இதையும் இப்படி எழுதி காட்டாமல் நேரடியா இப்படி எழுதலாம். மிகையாக இருக்கு என்றால் உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம் பண்ணா நீங்க 2 படியும் எழுதி கூட்டி எழுதலாம். சரிதானே? அப்ப நீங்க அந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. அமோனியாவுக்கும் குளோரினுக்குமான தாக்கம் வெவ்வேறு 3 சந்தர்ப்பத்துக்குரிய தாக்கங்கள் இருக்கு. இதை நீங்க எப்படியோ ஞாபகப்படுத்தி போடணும். சரியா? அடுத்த தாக்கம் நாங்கள் பார்க்க வேண்டியது நீருடனான தாக்கம். ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். நீருடனான தாக்கத்துல Cl2 வந்து இருவழி விகாரத்திற்கு உட்படும் என்று சொல்லியிருக்கேன். Cl2 இருவழி விகாரத்திற்கு உட்படும். என்போது HOCl-ம் HCl-ம் வரும். HCl-ல -1 ஒட்சியேற்ற நிலையில குளோரின் இருக்கும். HOCl-ல +1 ஒட்சியேற்ற நிலையில குளோரின் இருக்கும். சரி, அடுத்த தாக்கத்தை நான் எழுதுறேன். இதுக்கு கீழே இருக்கிற விஷயத்தை நீங்க நோட் பண்ணுங்க. N2 நேரடியாக Cl2 தாக்கி NCl3 தோற்றுவிக்காது. அது NH3 Cl2 தாக்கி தான் இந்த NCl3 உருவாகும். சரி, இந்த 3 தாக்கத்துக்கு கீழே நோட் எழுதி கொள்ளுங்க.
N2வும் Cl2வும் நேரடியாக தாக்கி NCl3 உருவாகாது. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, உருவாகாது. அதாவது N2வுக்கும் Cl2வுக்கும் இடையில இந்த தாக்கம் இல்லை, பெருசா வட்டி போடும். இது நான் பிள்ளையா படிப்பிச்ச மாதிரி போயிடும். சரி, உங்களுக்கு அந்த தாக்கத்தை நான் இதுல போட்டிருப்பேன். அடுத்த தாக்கம் போட்டுக்கொள்ளுங்க, நீருடன் தாக்கம் சொல்லி. நீருடன் தாக்கம். இதுல நீங்கள் எழுதி போடும்போது ஒவ்வொரு தாக்கத்தை எழுதி இருக்கிறீர்கள், பிழை இல்லை. இந்த 3 தாக்கமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, என்னன்னு சொன்னா இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் அமோனியா வந்து Cl2 இந்த ஒட்சியேட்டர்னை குறைக்குது. அதால அமோனியா தாழ்த்தியாக தொழிற்படுகின்ற ஒரு தாக்கமாக நாங்கள் இதை ஞாபகத்துல வச்சிருக்கோம். அப்படி கேள்விகள் அடிக்கடி வாரது, அமோனியா ஒட்சியேட்டும் கருவியாக தொழிற்படும் போது நிகழ்கின்ற தாக்கங்கள், தாழ்த்தியா தொழிற்படுற தாக்கங்கள். அதுக்கும் ஒரு உதாரணமாக கொடுக்கலாம். இதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் கதைப்பன். சரியா? நீருடன் தாக்கம். Cl2 வாயு நீரில கரை. சரியா? கரைதலுக்குரிய தாக்கம் நிகழ். நீரில கரையும் போது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl-ம் HOCl-ம் வரும். இதுல குளோரின் ஒட்சியேட்டர் -1, இதுல +1, இது 0. ஆகவே இதை நாங்கள் இருவழி விகார தாக்கம் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். இருவழி விகாரம். இந்த HOCl வந்து உறுதி குறைஞ்சல். அதாவது திருப்பி என்ன செய்யணும், அப்படி மாறும். இதுக்கு உறுதி குறைவு. உறுதி குறைவு. இதை HCl ஒன்று எழுதலாம். ஆனால் அது பொதுவாக HOCl தான் எழுதப்படுறது. இப்ப இருக்கிற ரிசோர்ஸ்ல HCl ஒன்று காட்டியிருக்கும், குளோரின் ஆக்சி அமிலம். அடுத்தது ஒரு காரத்துடனான தாக்கம். நாங்கள் NaOH-உடனான தாக்கம் என்று சொல்லிக் கொள்வோம். இதுலயும் நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. NaOH-உடனான தாக்கம் இதனையும் நிபந்தனைகள் என்னன்னா, இந்த NaOH ஐதான குளிர்ந்த NaOH ஆக இருந்தால், ஐதான குளிர்ந்த NaOH ஆக இருந்தால் ஐதான குளிர்ந்த NaOH ஆக இருந்தால் Cl2 இங்க நீரில தாக்கத்துக்கு உட்பட்ட மாதிரி HCl ஆகவும் HOCl ஆகவும் வரும். HCl ஆகவும் HACl ஆகவும். இது ஒரு காரம் என்பதால HCl இருக்காது, அமிலத்தோட தாக்கிடும். அதுல காரம் அமிலத்தோட அப்ப உங்களுக்கு இங்க NaCl தான் விளைவாகும். இருவழி விகாரம் தான் நடக்க போகுது. தாக்கம் ஒன்றுதான். H இருந்த இடத்துல என்ன இருக்க போகுது.
இங்கால NaOCl வரும். இதுல குளோரின் -1 -1 இதுல -1 +1. இங்க ஒட்சியேரியா